சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருக்குமே செம ஹாப்பியான விஷயம். இந்த ஒரு விஷயத்தை யார் சொல்லியிருக்காங்கன்னா ரெய்னா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தோனி அவர்களோட ஓய்வை பற்றி சொல்லியிருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதான் வந்து இன்றைக்கி மதியானம் ஒரு ட்வீட் வந்து சென்னை நிர்வாகம் போட்டு இருந்தது. அந்த ட்வீட்டை பார்த்த ரசிகர்கள் செம ஷாக் ஆகிட்டாங்க. அதான் என்ன ட்வீட் போட்டிருந்தாங்கன்னா, சென்னை மேட்ச் முடித்த அப்புறமா யாருமே வந்து போகாதீங்க, உங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே எதிர்பார்த்த விஷயம் என்னென்னா, ஃபேர்வெல் வந்து தோனிக்கு வந்து நடக்க போகிறதா, இதுதான் வந்து தோனி அவர்களோட கடைசி மேட்ச் சென்னையில் நடக்கிற மேட்சாக இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாம் பயத்தில் இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி விஷயம் தான் இப்போ வந்து சென்னையில் நடந்திருக்கு. சேப்பாக்கத்தில் வந்து மேட்ச் முடித்த அப்புறமா தோனி வந்து ரசிகர்களுக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை சென்னை அணி வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ சென்னை மேனேஜ்மெண்ட் வந்து சிஎஸ்கே அணி வீரர்களை லைனாக நிற்க வச்சு அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்துருக்காங்க. மெடல்ஸ் வந்து போட்டு விட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப பெருமையான விஷயமா பார்க்கப்படுகிறது. ஸோ மெயின் மேட்டருக்கு வாடா, எம்எஸ் தோனி வந்து இதான் வந்து சேப்பாக்கத்தில் விளையாட கடைசி மேட்சா, அவர் வந்து ரிட்டையர்மெண்ட்டை இந்த சீசனோட அறிவிக்க போகிறாங்களா அப்படிங்கிற விஷயத்துக்கு வாடா அப்படின்னு சொல்லி செம கோவத்தில் இருப்பீங்க. ஸோ மெயின் மேட்டருக்குள்ளே வந்துடுறேன். அதாவது இதை பற்றி வந்து ரெய்னா வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து ரெய்னா வந்து சின்ன போர்ஷன் வந்து கமெண்ட்ரி பண்ணாங்க. கமெண்ட்ரியில் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பேசப்பட்டது. அதில் முக்கியமாக கேட்கப்பட்ட விஷயம் என்னென்னா, ஸோ இதான் வந்து எம்எஸ் தோனிக்கு வந்து கடைசி சீசனாக இருக்குமா, அதுக்கான விட நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரெய்னா கிட்ட வந்து கேட்டாங்க. ரெய்னா சொன்ன விஷயம் தான் வந்து ரசிகர்கள் செம குஷிப்படுத்திருக்கு. தோனி சொன்ன டைலாக் வந்து மீண்டும் சொல்லியிருக்காங்க. டெஃபினெட்லி நாட் அப்படின்னு சொல்லி ரெய்னா சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இது வந்து சிஎஸ்கே அணியோட சென்னைக்கு வந்து அதை வந்து எம்எஸ் தோனிக்கு வந்து கடைசி மேட்சாக இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்து ரெய்னாக தெரியாத எம்எஸ் தோனி எப்போ விடை பெறுவாங்கன்னு. ஸோ ரெய்னாவே டெஃபினெட்லி நாட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது. ஏற்கனவே வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து ரெய்னா வந்து டெஃபினெட்லி நாட், தோனி வந்து கண்டிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அடுத்தடுத்த மேட்ச்சில் வந்து தோனியை வந்து எதிர்பார்க்கலாம். மேபி அந்த அடுத்த சீசனிலும் தோனியை எதிர்பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.